லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நம்ம பார்த்தோம். அதில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஆஜராகல. அவர் ஆஜராகி அந்த சொத்துக்களின் பட்டியலை தாக்கல் செய்வதற்காக வாய்தா போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு அவங்க 2 ஸ்பைரல் பைண்டிங்ல சொத்துக்கள் பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முனியப்பராஜ் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, இவங்க இதை கொடுத்தாலும் இதை தவிர வேற சொத்து இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் தொடர்ந்து சொத்துக்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு சொத்து கொடுத்துருந்தாங்க, அனெக்சர் 2. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த வாய்தால ஒரு வழக்கறிஞர் சில சொத்துக்களை கொடுத்தாரு. அது டைரக்டாக நியோமேக்ஸ் சொத்து, அதை விற்றுருக்காங்க. ஆனால் அதை இவங்க கணக்கில் காட்டலை. கேட்டால் எங்கிட்ட தவிர வேறு சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்னென்னா, நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், போன வாய்தால நான் தாக்கல் செய்த ஆவணத்தை தான் அவர் சொல்றாரு. அதனால இவங்க முழு சொத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது சில வழக்கறிஞர்கள் முதலீட்டாளர் தரப்புல இருந்து என்ன வாதிட்டாங்கன்னா, அப்ப இது தவிர எனக்கு வேற எந்த சொத்துமே இல்லைன்னு ஒரு அபிடேவிட் வாங்குங்க நிறுவனத்தாரிடம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரியை அவருக்கு எதிரான குற்றத்தை அவரே சொல்ல முடியாதுன்றது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகள் அதெல்லாம் இருக்குது. அப்போ அவரை கொடுக்க சொல்ல முடியாது. அது இன்வெஸ்டிகேஷன் தான் கண்டுபிடிக்கணும். விசாரணை அமைப்புகள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிருக்காருன்னா, இவர் இன்னென்ன சூழ்நிலைகளில் கொலை செஞ்சிருக்காரு, இந்த ஆயுதத்தை வச்சு கொலை செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல இத்தனை மணிக்கு செஞ்சாருன்னு காவல்துறை தான் நிரூபிக்கணும். குற்றவாளியை கூட்டு ஆமாம் நான் கொலை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது நீதிமன்றத்திலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ. அதான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை அவருக்கு எதிராகவே வாக்குமூலம் வாங்கக்கூடாதுன்றது. அப்போ இவங்க நிறுவனம் கொடுன்னு கம்பல் பண்ண முடியாது சொத்துக்கள் பட்டியலை. ஆனால் அப்போ இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, அவங்க தரப்பில் அவங்களே நேரடியாக ஆஜராகி நான் சமரசம் செய்கிறேன், நான் சொத்துக்கெல்லாம் ஒப்படைக்கிறேன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. நீதிமன்றமோ காவல்துறையோ அவனை ஒரு சொத்து பட்டியலை கொடுன்னு கேட்கல. அவங்க தான் நான் சொத்து பட்டியலை தரேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க இதையும் சொல்லலாம். அது மட்டும் ஏன் வேறு சொத்துக்கள் இல்லைன்னு அப்டேட் போட தயங்குறாங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. அப்போ திங்கக்கிழமைக்குள்ள பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தா நம்ம அந்த ஃபர்தர் ஒர்க்கு அடுத்து தொடர வேண்டிய வேலை எப்படின்னு பிளான் பண்ணலாம்னு சொல்லி நீதியரசர் அவர்கள் சொல்லும்போது, அரசு தரப்பு வழக்கறிஞர் வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. கேட்டானா எதுக்குன்னா இந்த சொத்துக்கள்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சொத்துக்கள் பட்டியல் மற்றும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பட்டியல், அப்புறம் அந்த வேல்யூவர்ஸ், நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட போகும் மதிப்பீட்டாளர்கள் மற்றும் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள், அதாவது டெபாசிட்டர் சைடு ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் கம்பெனி சைடு ரெப்ரசன்டேட்டிவ், நிறுவன தரப்பு பிரதிநிதிகள், அவங்க எல்லாத்தோட லிஸ்ட்டையும் வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 26/6/2025 அதுக்குள்ள EOW வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருங்க. அப்புறம் அதை வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமாக விவாதம் நடக்கும். அதாவது 27/6/2025 அந்த தேதியில் விவாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தரப்பில் நான் இங்கிருந்து வீடியோ மோடில் அப்பியர் ஆயிருந்தேன். நம்ம தரப்பில் நமது அசோசியேட்ஸ் திரு மகேந்திரன் அவர்கள் சென்னையில் இருக்கார், அவர் ஆஜராயிருந்தார். மற்றும் சிவகங்கை மாவட்ட முதலீட்டாளர்கள் சங்கம் அது தரப்பாக திரு மூத்த வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள் ஆஜராயிருந்தார். சில முதலீட்டாளர்கள் தரப்பில் வழக்கறிஞர் திரு புருஷோத்தமன் அவர்களும் ஆஜராயிருந்தாங்க. இந்த வழக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூஷன் போட்டு என்ன டேட்டில் வேல்யூஷன் போடணும், எப்படி பண்ணணும் என்னன்றது ஃபர்தர் தீர்ப்புகளை அடுத்த கட்ட இடைக்கால உத்தரவுகளை நீதிபதி பிறப்பிப்பார். அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே இது முதல் உத்தரவு இல்லை. ஏன்னா சொத்து பட்டியெல்லாம் EOWவில் போய் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடும் போது, நான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை பல்வேறு இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்துள்ளேன். அதில் சொத்துப்பட்டியல் இருந்தால் அந்த விவரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நிறுவனம் தாக்கல் செய்த சொத்துக்கள் போக மீதி சொத்துக்கள் இருந்தாலும் விசாரணை அமைப்பு EOW இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அதை விசாரித்து அதை லிஸ்ட்டில் சேர்க்கலாம். அதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரணும் அப்படிலாம் விவாதங்கள் நடைபெற்றிருக்குது. நம்ம இதுவரை வாய்ஸ் ஆஃப் லா மற்றும் வாய்ஸ் ஆஃப் லா 2.0 அந்த 2 சேனலில் இந்த வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த 2 சேனல்லையுமே டெக்னிக்கல் எரர், அதாவது தொழில்நுட்ப கோளாறு இருக்குது. அதனால் வீடியோவை அப்லோட் பண்ணுவது ரொம்ப தாமதமாகுது. அதாவது காணொலியை பதிவேற்றம் செய்வதில் மிகுந்த தாமதம் ஏற்படுது. அதனால் நம்ம இந்த லீகல் வாய்ஸ் அப்படின்ற இந்த புது சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அந்த லீகல் வாய்ஸ் அப்படின்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்களை தெரிவிங்கள். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு இது சம்பந்தமாக தெரிவிப்போம். முதலீட்டாளர்களுக்கு அதிவிரைவில் பணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட நோக்கம். நன்றி.